கேட்போம். ரெவலேஷன் 6வது அதிகாரம் வசனம் 9-11 வரைக்கும். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ரெவலேஷன் புக்ல நம்ம படிச்சுட்டு வரும்போது நம்ம கடைசி காலத்துல வாழுகிறோம். கடைசி காலத்துல வினோதமான அநேக காரியங்கள் உலகத்துல நடக்குது. அந்த உலகத்துல நடக்கிற வினோதமான காரியங்கள் ஏன் நடக்குதுன்ற அதுக்கு ஒரு அர்த்தமோ அதுக்கு ஒரு விளக்கமோ ரெவலேஷன் புக் நமக்கு கொடுக்குது. போன வாரம் ஒரு முக்கியமான கேள்விக்கு அர்த்தத்தை பார்த்தோம், ஒரு பதில பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மெய்யாகவே உயிர்த்தெழுந்து வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பரலோகத்துக்கு ஏறி போயிருந்தா ஏன் இந்த உலகம் இன்னும் தீமையிலையும் பாவத்திலையும் எவ்வளவு கொடுமையிலையும் நிறைந்திருக்கிறது? அவர்தான் சொன்னாரு, நான் ஜெயிச்சுட்டேன், இந்த உலகத்துல சகல அதிகாரமும் என் கையில இருக்கிறதுன்னு சொல்லி இருந்தா ஏன் இவ்வளவு பாவம் தொடர்ந்து நடக்கிறது? அவர் சொல்லி 2000 வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு பதில் ரெவலேஷன் தான் கொடுக்கறதா பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, அவர் அந்த முத்திரைகளை திறக்கிறார். அந்த 7 முத்திரைகளை திறக்கும் போது ஒன்னொன்னா திறக்கும் போது இந்த உலகத்துல நடக்கிற சகல காரியம் இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பின் கருவிகளா அவர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கருத்துல இருந்துதான் சகலமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சரித்திரத்தை அவர் 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் சகலத்தையும் தான் நடத்திட்டு வர்றார் அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒரு 4 குதிரையாக அடையாள மொழியில நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு அவருடைய கடைசி நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு ஒரு முன்னொடியாக ஒரு பிரிகர்சர், ஒரு சாம்பிளாக அவர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் இந்த குதிரை ஓடிக்கிட்டே 4 குதிரைகள் ஓடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த 4 குதிரைகளை பார்த்தோம்னா 1வது குதிரை என்ன கலர்? வெள்ளை குதிரை. ஒரு பொய்யான சமாதானம் உலகத்துல எங்கேயுமே, ஒரு பொய்யான ஒரு சமாதானம் உலகத்துல எங்கேயுமே நாடுறத நம்ம பார்க்கலாம். சபைகள்லயும் ஒரு பொய்யான சமாதானம். அடுத்ததாக சிவப்பு. அதுக்கப்புறம் வர்றது ஒரு அமைதியை ஒரு சமாதானம் நினைச்ச உடனே ஒருத்தரை கொலை செஞ்சுக்கிற ஒரு பிளட் ஷெட், ரத்த சிந்துதல். அது ஒரு போர் இல்லை, ஆனா ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கு மனுஷருங்க போற நிலைமை. அதெல்லாம் ஒன்றும் பெருசா நடக்காத ஒரு காரியத்தை நம்ம பேசல. போய் நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரியும் நமக்கு. ஒருத்தர் எப்படி கொண்டுறாங்க, புருஷன் எப்படி மனைவியை கொண்டுறாரு, பிள்ளைகளை எப்படி கொண்டுறாங்க. அந்த மாதிரி நடக்கிறது ஒரு சாம்பிள். இதெல்லாம் ஏன் நடக்குது? இயேசுதான் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இருந்தா இதெல்லாம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வரக்கூடிய காரியங்கள். அவர் சொன்னார், அந்த ஸ்ரீசரங்கிட்ட போய் கேட்கும் போது, உங்களுடைய வருகை எப்போ, ராஜ்யத்தினை எப்போ ஸ்தாபிக்க போறீர்? நீங்க அநேக கள்ள கிறிஸ்துக்கள் வருகிறதையும் பஞ்சத்தையும் யுத்தங்களை பத்தியும் ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசம் போராடுறத பத்தி எல்லாம் கேட்கணும். இவைகள்லாம் நடக்க வேண்டியது அவசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய திட்டத்துல அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் 2வது குதிரையாக ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிறது பாக்குறோம். 3வது பஞ்சமாக பாக்குறோம். ஆனா முழுமையான பஞ்சம் இல்ல. நான் போன வாரம் சொன்ன மாதிரி விலைவாசி எல்லாம் கூடி போறத பாக்குறோம். விலைவாசி எல்லாம் பயங்கரமா கூடி போறத, ஒரு அடிப்படை தேவைகள் மனிதர்கள் சந்திக்க முடியாத ஒரு நிலையில பொருளாதார பிரச்சனையா நம்ம பார்த்தோம். 4வதாக ஒரு மரணம் இல்லைங்களா? மரணம் சாதாரண மரணம் இல்ல, மாசம் கூட்டம் கூட்டமா ஜனங்க சாகுறத, பட்டயத்தினாலையும் பஞ்சத்தினாலையும் கொடிய வியாதிகள்னாலையும் இயற்கை சீற்றங்கள் அப்புறம் துஷ்ட மிருகங்கள்னாலையும் சாகிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இயேசு நான் சொன்ன யோவான் 12:31 போன வாரம் படிச்சோம். அவர் என்ன சொல்றார் உலகத்தை பார்த்து? படிங்க ஒரு வாட்டி. 12:31. இந்த உலகத்துல தான் இருக்கும் போதே தன்னுடைய மரணத்துக்கு அருகாமையில வந்துவிட்டு
அவர் என்ன சொன்னாருங்க? இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர் நியாய தீர்ப்பு திறப்பு விழா பண்ணிட்டார். அப்பவே நியாய தீர்ப்பு உடனே டபால்னு வர்றது இல்ல. அது ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய அடையாளங்கள் வந்த பிறகுதான் நியாய தீர்ப்பு வருது. இப்பொழுதே அப்படின்னு அப்பவே ஆரம்பிச்சுட்டார். ஆரம்பிச்சு இதெல்லாம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு? 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து வருகையிலிருந்து இப்போ வரைக்கும் முதல் உலக போர், 2வது உலக போர், இன்னும் வரப்போற பெரிய இதெல்லாம் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் மூலமா, இயேசு கிறிஸ்துவின் கண்ட்ரோல் மூலமா தான் நடக்குது. இந்த 4 குதிரைகளையும் நியாய தீர்ப்பின் கருவிகளும் பார்த்தோம்னா அது ஒரு எல்லாம் கண்ட்ரோலோடு நடக்குது. கவனிப்பீங்களா? அந்த கடைசி மரணம்னு வர்றது கூட முழு உலகத்தையே சாவடிச்சிருச்சு. கால் பாகம் உலகத்துல இருக்கிறவங்க தான் செத்தாங்கன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? எல்லாம் கண்ட்ரோலோடு லிமிட்டோடு நடக்குது. லிமிட்டோடு வருகிற நியாய தீர்ப்பு. ஆனா கடைசியில 6வது முத்திரை திறக்கும் போது வரப்போற நியாய தீர்ப்பு லிமிட்டே இல்லாம வரப்போகுது. பூமி கீமி எல்லாம் அதிர்ந்து போய் எல்லோரும் மிரண்டு போய் எல்லாரும் மலைகளை போய் எங்க மேல விழுவுங்கன்னு கதற அளவுக்கு வரப்போற நியாய தீர்ப்பு 6வது முத்திரையில. இப்ப 4 முத்திரையில பார்த்து முடிச்சிட்டோம். 6வது முத்திரையில முழுமையா வரப்போகுது. இப்ப நம்ம பார்க்க போறது 5வது முத்திரை. இந்த கண்ட்ரோலோடு வர நியாய தீர்ப்பு 4 முத்திரையில வந்தா, கண்ட்ரோல் இல்லாம நியாய தீர்ப்பு 6வது முத்திரையில வந்தா, 5வது முத்திரை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏன் இந்த நியாய தீர்ப்பு வருகிறது? அதுக்கு ஒரு காரணமாக நமக்கு வருது. அதான் 5வது முத்திரையில நமக்கு வருது. நம்ம 3 வசனங்களை தியானிக்க போறோம். ரெவலேஷன் 6:9 இருந்து நம்ம படிக்க போறோம். இது 3 தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஒரு வசனங்களுக்கு ஒரு தலைப்பு. முதலாவது தலைப்பு இரத்த சாட்சிகளுடைய ஒரு காட்சி. அதை நம்ம பார்க்க போறோம். இரத்த சாட்சிகளுடைய ஒரு காட்சி பார்க்க போறோம். அவங்களுடைய ஒரு தீவிரமான நியாய தீர்ப்புக்காக அவங்க கொடுக்கிற ஒரு குரல், எம்மட்டும் எது வரைக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு குரலை நம்ம கேட்க போறோம். 3வதாக அதுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கிற ஒரு பதில். இது 3 தான் இந்த வசனங்களை பார்க்க போறோம். என்னன்னு பார்ப்போம். 9வது வசனத்தை படிப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பின்பு, இதுவரைக்கும் 4 முத்திரையை உடைத்த உடனே இதுக்கும் 4 முத்திரைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். 4 முத்திரைகளை உடைக்கும் போது என்ன ஆச்சு? அந்த 4 ஜீவன்கள்ல ஒரு ஜீவன் அவரு பேசுறது, கட்டளை கொடுக்கறத, வா அப்படின்னு கட்டளை கொடுக்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கம் அப்படின்னு ஒரு இடி முழக்கமா கட்டளை கொடுத்தவன தான் ஒரு குதிரை வரும். ஆனா அதெல்லாம் இதுல ஒண்ணும் இல்லை. பாருங்களேன், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பின்பு அந்த 4 ஜீவன்கள்ல இல்ல, அந்த கட்டளை இல்ல. அது மாத்திரம் இல்லாம இது பெரிய வித்தியாசம். இந்த அளவுக்கு 4 முத்திரை ஆங்கிள், கேமரா ஆங்கிள் பூமி மேல இருந்துச்சுன்னா, இந்த 5வது முத்திரை கேமரா நேரா பரலோகம் பக்கம் திரும்பிடுது. பூமியில பத்தி இல்ல, பரலோகத்துல இந்த கேமரா போகுது. பரலோகத்துல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு காட்சி. ஏன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணு ஒருவேளை இருக்கலாம், ரெவலேஷன்ல அடிக்கடி அப்படித்தான் வரும், ஒரு கமர்ஷியல் பிரேக் மாதிரி. எப்படின்னா அது அதனோட தீவிரம், அதனோட பயங்கரம் அதெல்லாம் பார்த்து நம்ம ஐயோ இப்படி நடக்க போதான்னு பயப்படும் போது ஒரு ஆறுதலாக, ஒரு பலப்படுத்துற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. அது ரெகுலரா ரெவலேஷன்ல வர்றதை நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னா அவரு ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு காட்சி, பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. இந்த காட்சியில பரலோகத்தை ஒரு ஆலயமாக நம்மளுக்கு காட்டுற ஒரு காட்சி. ஏன் இந்த வித்தியாசமா ஒருவேளை வரலாம் அப்படின்னா, இது வரைக்கும் 4 முத்திரையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை ஐயோ இவ்வளவு அநியாயம் நடக்குதே, இவ்வளவு பேர் அழியிறாங்களே, பஞ்சம் இவ்வளவு வருதே, விலைவாசி இவ்வளவு போதே, பாவம் பூமியில இருக்கிறவர்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு அவங்க மேல பரிதாபம் நமக்கு ஒரு வேலை ஏற்பட போகுது அப்படின்றத நினைச்சு, பரலோகத்துல இருந்து இந்த பூமியை பார்த்தோன்னா எவ்வளவு வித்தியாசமா நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு காட்சி நமக்கு கொடுக்கப்படுது. நம்மளாம் பூமியில இருக்கிறவங்க, பூமியோடு இருக்கிற மனிதர்களோடு வாழ்றவங்க, அதனால நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஆனா பரலோகத்துல இருந்து பார்க்கும்போது எப்போ இன்னும் இன்னும் கடைசி ஜட்ஜ்மெண்ட் வரலன்ற உணர்வு தான் நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளை நம்ம காமிக்கணும்ன்றதுக்காக பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகப்படுகிறோம்.
சரி, அங்க ஒரு காட்சி, என்ன மாதிரி காட்சினா, பரலோகத்தை ஒரு ஆலயமாக காட்டப்படுகிறது. அங்க என்ன பாக்குறாரு அவரு? அங்க ஒரு பலிபீடம். பலிபீடம் பழைய ஏற்பாடுல டெம்பிள்ல தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது இல்லைங்களா? டெம்பிள்ல தான், வேற எங்கேயுமே வைக்க கூடாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த பலிபீடத்துக்கு கீழே என்ன இருக்கு? ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இது என்ன காட்சி? நம்ம நினைச்சுக்க கூடாது பரலோகத்துல எல்லா ஆத்மாக்களும் பலிபீடத்தின் கீழே தான் அப்படியே குடிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. பரலோகத்துல இருக்கிற வாழ்க்கை தரத்தை பத்தி இது பேசல. ஒரு அடையாள மொழி, அந்த ஆலயத்துல இருக்கிற ஒரு படத்தை எடுத்து ஒரு அடையாள மொழியா, அந்த அடையாள மொழிக்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் தான் அது ஒரு படமா காமிக்கப்படுது. புரியுதுங்களா? இப்படிதான் பலிபீடத்துல பின்னாடிதான் இருப்போமான்ற மாதிரி பரலோக வாழ்க்கை இல்ல, ஒரு அர்த்தம். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ஒரு பலிபீடம் இருக்கு. ரெவலேஷன்ல பலிபீடம் அடிக்கடி வரும். ரெவலேஷன் 8:3 கூட பாத்தீங்கன்னா பலிபீடத்தை பத்தி அங்க போட்டிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, அங்க ஆத்துமாக்கள் இருந்தாங்க பலிபீடத்தின் கீழே. ஆத்துமாக்கள் அவங்க யாரு? அவங்கள பத்தி விவரம் என்ன? படிங்க அதே வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். கொல்லப்பட்டவர்கள், இவர்கள் கொல்லப்பட்டவர்கள். எதனால கொல்லப்பட்டவர்கள்? தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள். நம்ம இந்த தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும் அப்படின்றது ரெவலேஷன்ல அடிக்கடி வரும். ஏன் யோவான் தன்னை ஏன் பத்மு தீவுல இருக்கிறன்றதுக்கே அவர் என்ன சொன்னார்னா, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் பத்மு தீவுல இருக்கிற யோவான் அப்படின்னு தன்னை பத்தி சொன்னார். இவங்க கொல்லப்பட்டவர்கள். எதனால? தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அப்படி கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியும்? ஸ்தேவான் எடுத்துக்கலாம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நமக்கு பைபிள்ல தெரியும் இல்லைங்களா? அவரை பார்த்து கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. கல்லெறிஞ்சே கொண்டுட்டாங்க. ஒரு பெரிய ஞானி, பெரிய பரிசுத்தவான், அவரை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜேம்ஸ், யாக்கோபு, அந்த ஏரோது அவரு கத்தியால குத்தி எல்லார் எதிர்க்கும் இந்த யூதர்களை சந்தோஷப்படுத்தணும்னு கத்தியால குத்தி சாவடிச்சுட்டார். அதுக்கப்புறம் பேதுருவை சாவடிச்சது அவரும் சாவலையா? எப்படி செத்தார் தெரியுங்களா? அவரை போய் சிலுவையில் அறையணும்னா அவரு சும்மா இருக்காம ஆண்டவரை தான் சிலுவையில் அரைஞ்சுங்க, அவருக்கு ஈக்குவலானு என்ன தலைகீழ சிலுவையில் அரைங்கன்னு சொல்லி அவர் தலைகீழ சிலுவை எப்படி இருந்திருக்கோமா, அதுக்கு சந்தோஷமா எழுதிட்டு போறார். அவரும் இங்க இருக்குவார் இல்லைங்களா? பலிபீடத்தின் கீழே கண்டேன் தேவ வசனத்து. பவுலா எடுத்துக்கலாம். பவுலா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தலையை போட்டு வெட்டிட்டாங்க. வாப்பா ஒரு கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு இது போனோன்னும் போது நேரா கொட்டு போய் தலையை வெட்டிட்டாங்க. பவுலுக்கு அவர் தெரிஞ்சு இந்த மாதிரி நடக்கும், அவர் தலை வெட்டிட்டாங்க. பாலிகார்ப்புன்னு கூட நம்ம பார்த்தோம், அவர் போட்டு எரிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் இது கீழே இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு போய் தேவ வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, ரெஃபர்மேஷன் சீர்திருத்த டைம்ல ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அநேக பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் கிறிஸ்தவத்துல கொல்லப்படுகிறார்கள்னு? நம்ம நியூஸ் எல்லாம் படிக்கிறோமா? நியூஸ் அந்த மேகசின், கிறிஸ்டியன் மேகசின்ஸ் எல்லாம் படிச்சோம்னா, நான் போன வாரம் கூட ஒரு மேகசின், போன வாரம் தான் நியூஸ் மேகசின் வருது. எத்தனை பேர் கொன்னதாக, சபையில கொன்னதாக இந்த மாதிரி ஊருங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தோனேஷியா, ஈரான், நைஜீரியா, பாகிஸ்தானு அப்படின்னு இப்பவே இந்த காலங்களில் எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் அது நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கும். அப்படிப்பட்டவர்கள் இங்க பலிபீடத்தின் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இது என்ன படம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது என்னன்னா, பழைய ஏற்பாடுல பலிபீடம் அப்படின்னும் போது அந்த பலிபீடம் இப்படி ஒரு பலிபீடம் இருக்குன்னு வைங்களேன். அங்க ஒரு பலியை கொடுத்த பிறகு அந்த பலியினுடைய ரத்தம் அதை எடுத்து கடைசியில அந்த ரத்தத்தை தெளிச்சிட்டு கடைசியில அது பேஸ்ல ஊத்துவாங்க. ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், அது கீழே ஊத்துவாங்க. அந்த ரத்தத்தை கீழே ஊத்துவாங்க. லேவியராகமோ 4:18 அதை வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் பூசி
மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. பாத்தீங்களா, அது கீழே ஊத்தி விட்டு, கீழே அந்த பேஸ்மெண்ட்ல ஊத்தி வைப்பாங்க. ரத்தம்னா பழைய ஏற்பாடுல ரத்தம்ன்றதுக்கு ஒரு மனிதனுடைய அதே லேவியராகமும் 17:1 பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உயிர் எதுல இருக்குன்னு போட்டிருக்கு? ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தம் உயிர்ன்றதுக்கு வார்த்தையே அவனுடைய ஆத்மாவே ரத்தத்துல தான் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்படி ஒரு வார்த்தை சூகே அப்படின்னு, அவனுடைய ஆத்மா ரத்தத்துல தான் இருக்குன்னு போட்டிருக்கு. இதுல என்ன பாக்குறோம்? ரெவலேஷன்ல ஒரு படம் என்ன யோவான் பாக்குறாருன்னா, அந்த பழைய ஏற்பாடு படத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரத்த சாட்சிகளா மரித்தவங்க அவங்களுடைய ஆத்மாக்கள் அந்த பலிபீடத்தின் கீழே ஒரு ரத்த துளிகளா இருக்கிறதா அவர் பாக்குறார். ஒரு படம். ஆனா அப்படித்தான் இல்ல. ஏன்னா ரெவலேஷன்ல அந்த கார்ட்டூன் மாதிரி நிறைய படங்களை இயேசுவ ஆடு, அவர் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பார் பரலோகத்துல. இல்ல, ஒரு படமா அது நம்ம காமிக்கப்படுது. பிசாச ஒரு வலு சர்ப்பம்னு காமிக்கப்படுது. ஒரு படம் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. அந்த மாதிரி இவங்களுடைய ஒரு ஆத்மாக்கள் அந்த பழைய ஏற்பாடுல பலியா கொடுக்கப்பட்ட கீழே இருக்கிற ரத்தமா நமக்கு ரத்த துளிகளா. பவுல் ஒரு ரத்த துளி, யோவான் தான் எங்க இருக்கிறாரு, பேதுரு ஒரு ரத்த துளியா நமக்கு ஒரு படமாக காமிக்கப்படுது. இதுல எவ்வளவு அழகு இருக்குன்னு நீங்க பாக்கலாம். இதுல இருக்கிற அழகு என்னன்னா, தேவ வசனத்தின் நிமித்தமோ ஆண்டவருடைய சாட்சி நிமித்தமோ இந்த உலகத்துல எவ்வளவுதான் கொடுமையா அவமானமா அவங்க செத்து இருந்தாலும், எவ்வளவு அவமானமா செத்து இருக்கலாம், எவ்வளவு கொடுமையா செத்து இருக்கலாம், ஆனா பரலோகத்துல ஆண்டவர் அவங்களை எப்படி பாக்குறாருன்னா, அவருடைய சந்நிதியில அவருக்கு ஒரு பிரியமான ஒரு பலியாக அடிக்கப்பட்டதா அவர் பாக்குறார். ஆண்டவருக்கு பலினா ரொம்ப பிடிக்கும். பழைய ஏற்பாடுல அதுதான் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவருக்காக ஒரு பாவத்தை நிவாரணம் செய்கிற பலி இல்ல, தனக்கு பிரியமான தான் மெச்சித்துக்கிற ஒரு பலியாக அடிக்கப்பட்ட ஒரு பலியாக அவர் பார்க்கிறார். அதான் அதுல இருக்கிற அழகு. எல்லாரும் ரத்த சாட்சியா அவங்க தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சது தன்னுடைய குமாரனுடைய பலியை பின்பற்றி வருகிற ஒரு பலியாக, அதுல ரொம்ப பிரியப்பட்டதாக. அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படித்தான் ஒரு பலிபீடம்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பலிபீடத்துல பலி கொடுத்த உடனே அவருக்கு ஒரு பிளீசிங் அரோமான்னு வாங்க, அத ரொம்ப இன்பமா ஆண்டவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி இவங்க ரத்த சாட்சியா உலகத்துல மரித்திருந்தாலும் தன்னுடைய சந்நிதியில ஒரு நல்ல சுகந்த வாசனையா மரித்ததாக அவரு காமிக்கப்படுதுங்க. ஏன்னா சங்கீதம் 116:15 ஒரு வசனம் படிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அண்மையானது. அவருடைய மரணம், பரிசுத்தவான்களுடைய மரணம் நமக்கு நிறைய துக்கம் கொடுக்கலாம். இப்ப ஒரு பாஸ்டர் ராஜேந்திரன் மரிச்சிட்டாருன்னு ஒண்ணு நமக்கு ரொம்ப துக்கம் தான் ஏற்படுது. ஆனா கடவுளுடைய பார்வையில என்னமா போட்டிருக்கு? அருமையானது. அதுவும் ரொம்ப விசேஷமா அந்த ரத்த சாட்சியா மரித்தவங்களுடைய மரணம் அவருக்கு ரொம்ப பிரியமானது. அப்படிதான் ஆண்டவர் பாக்குறாரு. அதனால இவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விசுவாசத்துக்காக அவங்களுடைய தேவனுடைய வசனத்துக்காக மரித்த ஒரு பெரிய ஹீரோஸ் அப்படின்லாம். கொஞ்சம் கூட அஞ்சா நெஞ்சத்தோடு விட்டு கொடுக்காம, காம்ப்ரமைஸ் பண்ணாம, விசுவாசத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க பொழைச்சிருக்கலாம். ஆனா அது துச்சமா மதிச்சு, அவங்க உயிரே தேவ வசனத்துக்கு முன்பதாக துச்சமா மதிச்சு அவங்க உயிரே பலியா கொடுத்து தேவனுடைய வசனத்தை தங்களுடைய ரத்தத்தினால முத்திரையிட்டு மரித்தவங்க ஒரு விசுவாசிகளா நம்ம பார்க்கிறோம். அவங்க பரலோகத்துல இருக்கிற அவங்களுடைய காட்சியை யோவான் பாக்குறத பார்க்கிறோம். இந்த சபைகள்லாம் அந்த மாதிரி எத்தனை பேரை செத்துருப்பாங்க. நான் ஒருவேளை நினைக்கிறேன், நம்ம ரெவலேஷன் படிச்சா அவ்வளவு நமக்கு புரியாது. ஒருவேளை நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இந்த காலத்துல விசுவாசத்துக்காக நம்ம சபையில் நம்ம ஊர்ல எல்லாம் மறிக்கிறவங்கன்றது ரேர். இருக்காங்களா அந்த மாதிரி? ரொம்ப ரேர். அந்த சபையெல்லாம் நாளுக்கு நாள் மறிக்குவாங்க. நாளுக்கு நாள் தங்களுக்கு அருமையான புருஷனோ மனைவியோ அவங்களுக்கு ரெவலேஷன் படிச்சாங்கன்னா ஐயோ எவ்வளவு இன்பமா இருக்கும். அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண முடியும். நமக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய உயர்ந்த தன்மை இல்ல, ஆவிக்குரிய இன்னும் வளராத தன்மை. அவங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். இப்படியே கடவுள் பாக்குறாரான்ற மாதிரி. சரி, அடுத்தது முதலாவது பாக்குறோம் ஒரு இரத்த சாட்சிகளுடைய காட்சி. அவங்களுடைய தீவிரமான ஒரு கூக்குரல் அடுத்ததாக பார்ப்போம். 10வது வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே,
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். லவுட் வாய்ஸ். அவங்க மகா சத்தத்தோடு, கேட்கவே விரும்ப முடியாத ஒரு சத்தத்தோடு மகா சத்தமிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. பலிபீடத்தின் கீழே இருந்து ரத்த துளிகளா இருந்து அவங்க மகா சத்தத்தோடு கூப்பிடுறாங்க. அவங்களோட சத்தத்தினுடைய தீவிரம் பார்த்துக்கணும். என்ன கேட்கிறாங்க? எது வரைக்கும் அப்படியா வருது? எது வரைக்கும். நம்ம பாட்டுல எம்மட்டும் வருது. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அவுலாங் கத்துறாங்க. ரத்த சாட்சிகளா மறிச்சுட்டு பரலோகத்துல அவங்க கத்துறாங்க. எம்மட்டும். எதுக்காக அவங்க கத்துறாங்க? என்ன அவங்களுக்கு வேணும்? எதை கேட்கிறாங்க? இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர். 2 காரியத்துக்காக கேட்கிறாங்க. நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர். இது ஒரு நல்ல ஜெபமா? நியாய தீர்ப்பு செய்யணும், பழி வாங்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல ஜெபமா? நம்ம தான் கிறிஸ்டியானிட்டில நம்ம அப்படி உங்களுடைய சத்துருக்களை மன்னியுங்கள் இல்லைங்களா, உங்க சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன? பழி வாங்காமலும் நியாய தீர்க்காமலும் எது வரைக்கும் இருப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல ஜெபம் மாதிரி நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்க வருது இல்லைங்களா? கிறிஸ்டியன் ஜெபம் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க வருது. இல்ல, இது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான ஜெபம். ஏன்? முதலாவது காரணம் என்னன்னா, இந்த ஜெபம் அவங்க பாவத்துல பூமியில இருக்கும்போது கேட்கல. அவங்க பரலோகத்துல இருந்து செய்யற ஜெபம் பரிபூர்ணமா கடவுளுடைய பிரசன்னத்துல சீரழிவே எடுக்கப்பட்டு கடவுளுடைய பிரசன்னத்துல பரிபூர்ணமா நிக்கும் போது அவங்க செய்கிற ஜெபம் அதுல ஏதாவது குறை இருக்க முடியுமா? நம்ம அறிவுல தான் குறை இருக்க முடியும் இல்லைங்களா? அவங்க பரிபூர்ணமா கேட்கறாங்க அந்த ஜெபம். அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன் அவங்க அப்படி கேட்கறாங்க? அதுல எந்த குறையும் இருக்க முடியாது. ரொம்ப பரிசுத்தமான ஜெபமா இருக்கணும். ஏன்னா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, பழி வாங்கக்கூடாது, நம்ம சத்துருக்களா என்ன கூடாதுன்னா, நம்ம சுயநல நோக்கங்களுக்காக சுயத்துக்காக நம்ம யாரையும் பழி வாங்க கூடாதுன்னு போட்டிருக்கு. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் சுயநலமா யாரு அவனை பாத்துக்கிறன்ற மாதிரி பழி வாங்க எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. பர்சனல் காரணத்துக்காக என் கண்ணை அவன் எடுத்துட்டான், அவன் கண்ணை நான் எடுக்குவேன்னு பழைய ஏற்பாடுல கண்ணுக்கு கண்ணுன்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா கடவுளுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. He is a God of vengeance. அதாவது பழிவாங்குற ஒரு தேவன்னே அவருக்கு பேர். அவர் பழிவாங்காம இருக்கவே மாட்டார். அவர் பேர் இருக்கு, பழிவாங்குகிற தேவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. நிறைய சங்கீதங்கள்ல நிறைய அது பேர் இம்ப்ரிகேட்டரி சாங்ஸ். அதாவது பழி வாங்கணும்னு பரிசுத்தவான்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க படிச்சல அந்த மாதிரி சங்கீதத்தை நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிப்போமே, ரோமர் 12:19. நம்ம பழி வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது பழி? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குறது இது நானே பதில் செய்வேன், பழி வாங்குற ஒரு நாள் வரப்போது, நான் செய்யறேன், நீங்க செய்யாதீங்க ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சங்கீதம் படிப்போம்னா 94:1 வசனம். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். நீதியை சரி கட்டுகிற தேவன் வருது இங்கிலீஷ்ல, சரியான டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இல்ல. காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படித்தான் இங்கிலீஷ்ல வருது. வெஞ்சன்ஸ்னா என்ன? பழிவாங்குகிற தேவனே அப்படின்னு தான் அவருக்கு பேரு, பழிவாங்குகிற தேவன். நிறைய சங்கீதங்க நீங்க வீட்டுல வந்தா போய் படிக்கலாம். 35, 69, 109 இந்த சங்கீதங்கள்லாம் என்ன செய்யறாங்க? அந்த பரிசுத்தவான்கள் தேவன் பழிவாங்கணும்னு அழைக்கிறான். பழிவாங்க ஆண்டவரே, அவங்கள விடாதி ஆண்டவரே, துன்மார்களை அழியும் நீர் பழிவாங்கும்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 99:10. 9 இல்லையா? சரி படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். சரி, அது நான் ஒரு 8 ஓகே 8 படிங்க.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளை நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். இல்ல அது இல்ல, ஒரு நோட் பண்ணிருக்கலாம். சரி, அதுல என்ன வருதுன்னா, உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ரத்தத்துக்காக பழிவாங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு வசனம் வருது. இதுலதான் என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு குணாதிசயம் பழிவாங்குகிற குணாதிசயம். ஒரு ஆட்ரிபியூட் நம்ம படிச்சது இல்ல, அந்த குணாதிசயம் பழிவாங்குற குணாதிசயம். அவர் பாவிகளை துன்மார்கர்களை பழிவாங்கும் போது அவருடைய நீதி வெளிப்படுது, அவருடைய பரிசுத்தம் வெளிப்படுது, அவருடைய மகிமை வெளிப்படுது. அதனால நம்ம சுயநல நோக்கங்களுக்காக நம்ம பழிவாங்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கே தவிர, ஆனா தேவனுடைய நீதியை குறித்து நம்ம வைராக்கியமா இருந்தோம்னா நம்ம அதுக்கு பழி வாங்கறதுக்காக கேட்போம். சுயநல காரணங்களுக்காக இல்ல, தேவனுடைய நீதி வெளிப்படணும். அவர் தேவனை பத்தி எவ்வளவு கேவலமா உலகம் நினைக்குது, அவர் பழி வாங்காததுனால அவரை பத்தி எவ்வளவு மோசமா, அவர் பொறுமையா இருக்கிறதுனால உலகம் எவ்வளவு அவர் அசட்டையா நினைக்குது, அவர் மதிக்காம இருக்கிறாங்க, அவருக்கு பயம் இல்லாம இருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்தும், சரிப்படுத்தும்ன்றதுக்காக தேவனே உம்முடைய நீதிய நியாயப்படுத்தும், அது சரி கட்டும், அதை நிரூபிக்கணும். தேவன் வல்லமை உள்ளவர், இறையாண்மை உள்ளவர்ன்றத நிரூபிக்கும்படிக்கு நீ பழி வாங்கும். அப்பதான் நிரூபிக்கப்படும் இல்லைங்களா? ஆண்டவர் பத்தி நம்ம எவ்வளவோ சொல்றோம், ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுனால என்ன ஆகுது, மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. ஆனா அதை நிரூபியோன்னு பழிவாங்குற ஒரு குணாதிசயம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது எதுக்காக? சுயநல காரணங்களுக்காக இல்ல, ஆண்டவருடைய நீதி மகிமைப்படணும். அதற்காக கேட்கறது நமக்கு ஒருவேளை இப்போ பழி வாங்குறது நமக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சுயநல நோக்கங்களுக்காகத்தான் பழி வாங்குறது தெரியும். ஆனா ஆண்டவருடைய நீதியில பொங்கி வைராக்கியத்தோடு, ஆண்டவரே உம்முடைய நீதி மகிமைப்படணும், நீர் பரிசுத்தப்படணும், அதுக்காக பழி வாங்கணும்னு நமக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆனா பரலோகத்துல போகும்போது ஒரு நாள் அப்படித்தான் வரும். ஏன்னா பரலோகத்துல போகும்போது எல்லா துன்மார்களையும் நரகத்துல போட்டு எல்லா உலகத்தை அழிக்கும் போது பரலோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க? கடவுளை ஸ்தோத்தரிச்சு மகிமைப்படுத்தி துதிக்குவாங்க. ஏன்னா அவருடைய நீதி நிரூபிக்கப்பட்டது, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு இறையாண்மை உள்ளவர்ன்றத ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அதை பார்த்து அவங்க எல்லாம் துதிக்கிறாங்க. அப்போ நீதியின் மேல, கடவுளுடைய நீதியின் மேல அவ்வளவு வைராக்கியம் இருக்கு. அப்படித்தான் இவங்க கேட்கிறாங்க. இவங்களுடைய ஜெபத்தின் பரிசுத்தத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போமே. அவங்க ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்போம். முதலாவது அவங்க கொல்லப்பட்டாங்க. எதுக்காக? ஏதாவது அநியாயம் செஞ்சாங்களா? அவங்க தேவன் படைத்த உலகத்துல தேவனுடைய வசனத்துக்காக கொல்லப்பட்டது. அதை விட பெரிய அநியாயம் வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா? எவ்வளவு அநியாயத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய உலகத்துல தேவனுடைய வசனத்துக்காக கொல்லப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் பெரிய அநியாயமா பார்க்கிறது. அந்த அநியாயத்தை சரி கட்டும் ஆண்டவரே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு எபிரேயர் நியாய சபை கோர்ட். எபிரேயர் கோர்ட்ல எப்படி நடக்கும்னா, ஒரு மனுஷன் ஒரு குற்றத்தை கொண்டு வருகிறான், இன்னொரு மனுஷன் மேல ஒரு குற்றத்தை கொண்டு வருகிறான். இவரு ஜட்ஜா இருக்கிறவரு அந்த மனுஷனை பார்த்து அவர் கொண்டு வருகிறது கரெக்டா இல்லையான்னு இவரு நிர்ணயிக்கணும். இவர் எப்படி நிர்ணயிப்பார் அப்படின்னா, அவர் கொண்டு வருகிற ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு குற்றச்சாட்டு இன்னொருத்தர் மேல கொண்டு வருகிறார். இந்த ஜட்ஜ் அவர் கொண்டு வருகிற கம்ப்ளைண்ட வச்சு மத்தவனை குற்றப்படுத்தி அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கலன்னா, குற்றவாளி யார் தெரியுமா? யார குற்றச்சாட்டினாங்களோ அவரு இல்ல, எவன் குற்றத்தை கொண்டு வந்தானோ அவன் தான் குற்றவாளி. புரியுதுங்களா? அந்த காலத்துல நான் ஒரு கேஸ கொண்டு போறேன்னா எனக்கு லாயர்லாம் இல்ல, நானே தான் எனக்கு வாதாடணும். என்னுடைய கேஸ நானே தான் பிரசன்ட் பண்ணணும். என் கேஸ கேட்டு அந்த ஜட்ஜு என் கேஸ கேட்டு மத்தவனுக்கு குற்றப்படுத்தி தண்டனை கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்? குற்றவாளி நான், என்னுடைய கேஸ்ல உண்மை இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பரிசுத்தவான்கள்லாம் இவங்க உலகத்துல இவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் இவங்க குற்றவாளிகள் தீர்த்து சாவடிச்சுட்டாங்க. இந்த பூமியின் கோர்ட்ல சாவடிச்சுட்டாங்க. அந்த கேஸ் அவங்களுக்கு விரோதமா நிக்குது. அந்த கோர்ட் சீன்ல பாக்கணும், அது விரோதமா நிக்குது. பூமியின் கோர்ட்டை விட பெரிய கோர்ட் அந்த கேஸ கேட்டு யார் இவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம போச்சுன்னா என்ன அர்த்தம்? இவங்க குற்றவாளிகள், இவங்களுடைய கேஸே இன்னும் முடியாம தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பாயிண்ட்? அதனால இவங்க நியாயத்துக்காக, நீதிக்காக கதறாங்க.
அவங்க சுயநலத்துக்காக கதறல. அவங்க கதறது அவங்க எந்த நோக்கத்துக்காக மரித்தாங்க இல்லைங்களா? தேவ வசனத்துக்காக மரித்தாங்க. அந்த வசனம் உண்மைன்னு ஊர்ஜிதப்படுத்துற அளவுக்கு அவங்க கதறாங்க. ஒரு சுயநலமா பழி வாங்கணும் அவங்க கேட்கல. அதனாலதான் எம்மட்டும் அப்படின்னு அவங்க பாருங்களேன். அவங்க ஆண்டவர் கொடுக்கிற வசனம் பார்ப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம் ஒரு கேள்விக்குறியா நிக்குது. தேவனுடைய உலகத்துல தேவனுடைய வசனத்துக்காக நின்று அவங்கள கொன்னு போட்ட பிறகு ஒன்னும் நடக்காம இருந்துச்சுன்னா அவங்க செஞ்சவங்க நியாயப்படுத்துற மாதிரி தானே ஆயிரும். புரியுதுங்களா? அதனால தேவனுடைய வார்த்தை வசனம் ஒரு கேள்விக்குறியா நிக்கும் போது எம்மட்டும் இப்படியே இருக்க போகுது தான் அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற பேருங்களை நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஆண்டவரை பார்த்து? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே. ஆண்டவரே இங்கிலீஷ்ல சாவரன் லார்ட், அதான் முறை. ஆண்டவரேன்னு தான் ஆரம்பிக்குது. ஆண்டவரேன்னும் போது சாவரன் லார்ட். சாவரன்னா நீர் இறையாண்மை உள்ள தேவன் உன்னுடைய இறையாண்மையை எதிர்க்கிற மாதிரி எங்களை கொலை செஞ்சு வச்சிருக்காங்க. உன்னுடைய இறையாண்மை உள்ளவர் மாதிரியே தெரியல, உன் பேரே கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி எங்களை கொலை செஞ்சிருக்காங்க. எம்மட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொன்னு, பரிசுத்தம் உள்ள தேவனே, பரிசுத்தம், பாவத்தை நீர் தொடர்ந்து விடமாட்டீரே, பாவத்தை நீர் பரிசுத்தத்துல பாவத்துக்கு தண்டனை கொடுப்பீரே, எம்மட்டும் இப்படி இருக்கும். அடுத்ததாக உண்மை உள்ளவரே, உண்மை பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள, ட்ரூ, ஹோலி அண்ட் ட்ரூ. உம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், உடன்படிக்கைன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீரு, அந்த வாக்கு நம்ம ப்ராமிஸ் நிறைவேற்ற விடவே மாட்டீரு. அந்த மாதிரி இந்த கடவுளுடைய குணாதிசயங்க. அவரு இறையாண்மை உள்ள கர்த்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் அடுத்தது உண்மை உள்ள சத்தியம் உள்ளவர். இந்த அவருடைய குணாதிசயங்கள்லாம் அவர் பழி வாங்கலன்னா பிரகாசமா பிரகாசிக்கவே முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவர் பழி வாங்கும் போது தான் தெரியும் அவர் எவ்வளவு சத்தியம் உள்ளவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அப்பதான் பிரகாசிக்கும். அந்த வார்த்தைகள்லாம் கேள்விக்குறியா நிக்குதே, ஆண்டவரே எம்மட்டும் இப்படி இருக்க போகுது, எம்மட்டும் பாவத்தை விட போறீர் அப்படின்னு தான் ஒரு பழி வாங்குற சுயநல நோக்கத்தோடு அவங்க கெஞ்சாம தேவனுடைய நாமத்தை, அவருடைய நீதியில வைராக்கியம் உள்ளவர்களா கெஞ்சுறாங்க. அவங்களுக்கு தெரியும் பழி வாங்குற நாள் ஒரு நாள் வரப்போகுதுன்னு. ஆனா எம்மட்டும் எப்ப வரப்போகுது, அதான் அவங்களுடைய கேள்வி. யார் மேல பழி வாங்கணும்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? இது தேவன் மேல வைராக்கியம் கொண்டு அவருடைய நாமம் ஊர்ஜிதப்படுத்தணும், அவருடைய நீதி நிரூபிக்கப்படணும். அவரு மனிதர்கள் அவரை மதிக்காம இருக்கிறாங்க, அவரு பயம் இல்லாம இருக்கிறாங்க. எம்மட்டும் இப்படியே உலகத்துல போக போகுது. அதான் அவங்க கேட்கறது. யார் மேல அவங்க கேட்கறாங்க பழி வாங்கணும்னு? பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்களை குறித்து பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் யார் மேல பழி வாங்கணும்? பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள். இவங்க யாரு? நம்மளும் தான் பூமியின் மேல் குடியிருக்கிறோம். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் யார் அப்படின்னா, இந்த வார்த்தை ரெவலேஷன்ல அடிக்கடி 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 வர்றத பார்க்கலாம். 3:10, 8:13, 11, 16, 17, 2 இங்கெல்லாம் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள், பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள். அவங்கள நீங்க பழி வாங்கணும். ஏன்? யார் இவர்கள் அப்படின்னா, மறுபடியும் பிறக்காம பூமியே வாழ்க்கை, பூமிதான் என்னுடைய எல்லாமே வாழுகிற மனிதர்கள். அவங்களுக்கு பூமிதான் அவங்களுடைய வீடு, அதை விட்டா வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தேவை. ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா நடு கிரவுண்ட்ன்றதே இல்லைங்க. நம்ம பார்க்க போறோம். நடு நிலைமைன்றது இல்ல. ஒண்ணு நீ எருசலேம்ல குடியிருக்கிறவனா இருக்கணும், இல்ல பூமியில குடியிருக்கிறவனா இருக்கணும். ஒண்ணு நீ ஆட்டுக்குட்டியான ஒரு பின்பற்றுகிறவனா இருக்கணும், இல்ல வலு சர்ப்பத்தை பின்பற்றுகிறவனா இருக்கணும். ரெண்டுல ஒண்ணுல நம்மள எல்லாரையுமே பிரிச்சிடுது ரெவலேஷன். நடுவுல இருக்கிறவங்கன்றதே இல்ல. புரியுதுங்களா? ஒருத்த நீ பூமியில குடியிருக்கிறவனா இருக்கணும், நீ பரலோகத்துக்குரியவனா இருக்கணும். இது ரெண்டு தான். நீ வேற ஒண்ணுமே நடுவுல நான் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால்ன்றது ரெவலேஷன்ல இல்லவே இல்லை. பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் அப்படின்னு வருது. இந்த பூமி தான் எனக்கு உலகம், அது ஒண்ணுதான் எனக்கு தேவை. அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. இந்த பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் தான் அந்த மிருகத்தை ஆராதிக்கிறவர்கள், மிருகத்தின் முத்திரையை வாங்குறவர்கள், அந்த வேசியனுடைய அந்த மதுபானத்தை குடித்த அந்த மயக்கத்திலேயே உலகோனே மயக்கத்துல வாழுகிறவர்கள். இவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேர்லாம் இல்லையோ அவங்கதான் பூமியில் குடியிருக்கிறவர்கள் அப்படின்லாம் வரப்போகுது. ரெவலேஷன்ல பார்க்க போறோம். அவங்க நியாய தீர்ப்புக்குனே முன்குறிக்கப்பட்டவர்கள். பூமியின் மேல் குடியிருக்கிறவர். அவங்களுக்கு எப்ப பழி வாங்க போற
அதான் அவங்க கேட்குது, அவங்க மேல பழி வாங்குதல் வரணும். எப்போ வரப்போகுது? வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எப்போ வரப்போகுது? பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள். சரி, அதுக்கு பரலோகத்துல என்ன மாதிரி ஒரு கூக்குரல் பாருங்களேன். ஒரு பெரிய ஜெபம், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஜெபம். அதுவும் ஹோலி இதுல நீதிமானுடைய ஜெபம் ரொம்ப வல்லமையானதுன்னு பாக்குறோம். இவங்கெல்லாம் நீதிமான்னா இயேசு வார்த்தைக்காக மரித்தவங்க, இவங்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்காம இருப்பாரா? கேட்டே கேட்பாரு. பவர்ஃபுல்லா பரலோகத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அவங்களுடைய ரத்தம் கத்துது. ஆபேலுடைய ரத்தம் காயின் விரோதமா கத்துன மாதிரி அவங்களுடைய ரத்தம் கத்துது ஆண்டவரை நோக்கி பார்த்து. எம்மட்டும் எங்க ரத்தத்துக்கு பழி வாங்காமல் இருப்பீர் அப்படின்னு கதறுது. அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் ஆண்டவர்னு பார்ப்போம். இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதுல பரலோகம் எப்படி பதில் கொடுக்குது இந்த கூக்குரலுக்குன்னா, 2 காரியத்தை ஆண்டவர் செய்யறார். அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கிறாரு, ஒரு ப்ராமிஸ கொடுக்கிறார். முதலாவது ஒரு gift. என்ன gift? வெள்ளை அங்கி, ஒரு டாஸ்லிங் ஒயிட், அப்படியே ரேடியம் மாதிரி அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒயிட். வெள்ளைன்னா நம்ம சும்மா சுண்ணாம்பு வெள்ளைன்னு நினைச்சுக்க கூடாது, ஒரு அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வெள்ளை அங்கி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏன் அந்த அங்கி கொடுக்கறாங்க? ஏன்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளை அங்கி அவங்க நிரபராதிங்க, நீதிமான்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், பியூர் அவங்கன்றத அடையாளம் காட்டுற மாதிரி. அவங்க கதறாங்க, எங்களுக்கு விரோதமா அந்த கேஸ் நிக்குதே ஆண்டவரே, எம்மட்டும் இப்படியே போக போகுது, உலகம் செஞ்சது நியாயம்ன்ற மாதிரி நிக்குது ஆண்டவரே, எங்களுக்கு எப்போ நியாயம் செய்ய போறேன்னு அவங்க கேட்கறாங்க. உம்முடைய காரணத்துக்காக, உம்முடைய நோக்கத்துக்காக மரித்திருக்கிறோமே. ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடனே அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வெள்ளை அங்கி கொடுத்து, பூலோகத்துல உங்க கேஸ் விரோதமா இருக்கலாம், ஆனா பரலோகத்துல அவங்க நீதிமான்கள், அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி, அவங்களை சமாதானப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? நீ நிரபராதி, நீ செஞ்சது சரி, நீ நீதிக்காக நின்று இருக்கிற. அவங்களுக்கு அந்த நிச்சயத்தை, அவங்க ஒரு உண்மை உள்ளவர்கள், நீதிமான்கள் என்றத நிச்சயமா அவரு நிரூபிக்கத்தான் போறாரு ஒரு காலத்துல. ஆனா இப்பத்துக்கு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் ஆகும். ஒரு அஷூரன்ஸ்க்கு என்ன சொல்றது, ஒரு நிச்சயம் கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வெள்ளை அங்கிய கொடுக்கிறார். ஒரு அழகு, அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுடைய ஆசீர்வாதமான நிலைமைக்கு அது அடையாளமா இருக்கு. அடுத்தது அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். இளைப்பாருங்கள் அப்படின்னா என்னது? இளைப்பாருங்கன்னா புலம்பாம இருங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம அப்படித்தான் நினைக்க வருது, பேசாம ரொம்ப புலம்பாம இருங்கன்னு. இளைப்பாருங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வந்திருக்கிறது. எபிரேயர்ல போட்டிருக்கு, நாங்க விடாமுயற்சியா போங்க, ஏன்னா ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்காக காத்து இருக்கிறது அப்படின்னு எபிரேயர்ல போட்டிருக்கு. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள, அந்த ரெஸ்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க சந்தோஷமா பரலோக இன்பத்தை, ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நீதிமான்கள் தான், நீங்க பரிசுத்தவான்கள், உங்களுக்கு நீதியின் உடமையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக இன்பத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ரத்த சாட்சிகளா மறித்தீங்களே, இதெல்லாம் படிக்கிறவங்க, பூமியில இருந்து படிக்கிறவங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க பரலோகத்தை, தான் சொல்றாரு, இளைப்பாருங்க. ஆனா அவங்க எம்மட்டோன்னு கேட்டது கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா? வேணாமா? அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்களேன், ஆச்சரியமான பதில். எம்மட்டோன்றதுக்கு என்ன பதில்? இன்னும் கொஞ்ச காலம். வருதுங்களா? இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன நடக்கணும் ஆண்டவரு? இன்னும் கொஞ்சம் காலம்ன்றீரு, நீ ஞாதி தான் செய்ய போறீரு, பழிவாங்க தான் போறீரு. இன்னும் கொஞ்ச காலம் என்ன நடக்கணும்? அந்த கொஞ்ச காலத்துல அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, படிங்க. அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன ஆண்டவர் ஏன் உலகத்தை அழிக்காம இருக்கிறாரு, பழி வாங்காம இருக்கிறாரு? எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் இந்த உலகம் சாவடிச்சாலும் ஏன் அனுமதிக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு ஒரு முன்குறித்த நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன? உங்களை போலவே ரத்த சாட்சியா மறிக்கிற ஒரு தொகை அவர் வச்சிருக்கிறார். உங்க நம்பர் கம்ப்ளீட் ஆகல, உங்களை போலவே மறிக்கிறவங்க அந்த சேர்ந்த உடனே முடிவு வரப்போகுது. அதுக்காக நான் வெயிட் பண்றேன். அதான் நோக்கம் அவங்களுக்கு அறிவிக்கப்படுது.
நீங்க நீதிமான்கள், நீங்க என்ஜாய் பண்ணுங்க பரலோகத்தை. எனக்காக மரித்திருக்கிறீங்க, பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க, உங்க ரெஸ்ட என்ஜாய் பண்ணுங்கன்னு அந்த வெள்ளை அங்கிய கொடுத்துட்டு எம்மட்டும் நான் உங்க கதறலுக்கு உங்களை மாதிரியே மறிக்க வேண்டிய ஒரு தொகை பரலோகத்துக்கு வரணும்பா, அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க, அது வந்த உடனே முடிவு வரப்போகிறது. புரியுதுங்களா? இவ்வளவு நேரம் அந்த வசனங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுக்க பார்த்தேன். இப்போ இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு 2 காரியங்களை நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோம்? நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஊர்ல ரத்த சாட்சியா மறிக்கிறவங்கன்ற நிலைமையே இல்லை இல்லைங்களா? அப்படி இல்லை. சரி, 2 காரியத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இது இந்த வசனம் முதலாவது நம்ம பயன்பாடுக்கு, இந்த வசனங்கள் மூலமா பயன்பாடுக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த வசனம், இந்த புக்கே எழுதப்பட்டது எந்த காலத்துல, ஆரம்பத்துல இந்த மாதிரி நாளுக்கு நாள் அவங்க சபையில இருந்து செத்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 7 சபைகள்ல பாலிகார்ப் செத்துட்டாரு, அந்தீபா செத்துட்டாரு, அந்த மாதிரி யோவான் பத்மோ தீவுல இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆட்களுக்காக எழுதப்படும் போது அவங்களுக்கு மிக மிக ஆறுதலும் சந்தோஷமும் கொடுத்திருக்கும். மிக மிக ஆறுதல். பரலோகத்துல பூமியில நடக்கிற மாதிரி விஷயம் இல்ல, பரலோகத்துல வேற விஷயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஆறுதல் கொடுத்திருக்கிறோம். நமக்கு தெரியுமா, ஹிஸ்டரியில எத்தனை பேர் இந்த மாதிரி ரத்த சாட்சியா இயேசுக்காக மரித்திருக்கிறாங்க? நம்மலாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரியாம இருக்க கூடாது. ஒரு புக் இருக்குது, ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்டர்ஸ் அப்படின்னு இருக்கு, தமிழ்ல கூட இருக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம். எத்தனை பேர் ரத்த சாட்சியா மடிச்சாங்க, அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்கன்றத விவரமாக அவர் எழுதுறாரு. அதெல்லாம் படிச்சோன்னா மனதே உருகி போயிடும். ஐயோ, நம்ம அப்படியே அழுதுருவோம். கொடுமை. நம்ம ஊர்ல நடக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய கொடுமை இல்லை, போர்ல நடக்கிறதெல்லாம் கொடுமை இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு நடந்த கொடுமையை சொல்லவே முடியாது. ஆனா அஞ்சா நெஞ்சத்தோடு நின்று இயேசுக்காக எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, எண்ணியே முடியாது. சொல்ல போனா ஹிஸ்டரியில சொல்றாங்க, இப்ப கடந்த 150 வருஷமா தான் நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி போன வாரம் மேக்சின்ல தான் எத்தனை ஊர்ல, லிபியா, சிரியா, இந்த நைஜீரியான்ற ஊருங்களெல்லாம் பயங்கரமா கிறிஸ்தவங்களை கொல்லுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒருவேளை ஈரான்ல எல்லாம் பெரிய கொலை நடக்குது கிறிஸ்தவங்களுக்கு விரோதம். நான் நினைச்சேன் ஒருவேளை அவங்க ரெவலேஷனை படிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒருவேளை புரியலாம், சில காரியங்கள் நம்ம சூழ்நிலையினால புரியாம இருக்கலாம். இந்த ரத்த சாட்சிகளா மறிச்ச ஒரே ஒரு கதையை நான் சொல்றேன். ஒரு டைம் சீர்திருத்தம், ரெஃபர்மேஷன் டைம்ல ஒரு மேரின்னு ஒரு குயின் வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அம்மாவுக்கு பேர், இன்னொரு பேரு, அந்த அம்மா சிந்தின ரத்தத்தை வச்சே பட்ட பேர் அந்த அம்மா கொடுத்தது பிளட்டி மேரி. அந்த அம்மா பேர்ல கூட ஒரு பிராந்தி எல்லாம் வரும், வைன் பிளட்டி மேரின்னு. ஏன்னா அந்த அம்மா ரத்தம் சிந்துச்சு. ஒரு டைம்ல வச்சு 488 ஆளுங்க, பெரிய பக்திமானுங்க, வேதத்தை அறிந்தவங்க, வேதத்தை போதிக்கிற சீர்திருத்தவாதிங்க, ஒரே டைம்ல வச்சு 487 பேர் கொன்னுருச்சு. எப்படி இருக்கும்? 87 சாதாரணமா பெரிய பக்திமான்ங்க. அங்க ஒரு ஜான் ஹூப்பர்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் இயேசுவை பத்தி போதிச்சு, பிரசங்கத்தை போதிச்சு, வேதத்தின்படி நல்லா போதிச்சுட்டு வரும்போது அவரை ஒரு டைம்ல புடிச்சு அவரை கொலை செய்யணும்னு அந்த அம்மா தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஏன்? அவர் செஞ்ச குற்றம்னா இயேசுவை பத்தி போதிச்சார், இயேசுவை பத்தி பைபிள்ல இருக்கிற மாதிரி போதிச்சார். அது போப்புக்கு பிடிக்காது, அந்த அம்மா ராணிக்கு பிடிக்காது, ஏன்னா ரோமன் கத்தோலிக் அவங்க எல்லாம். அதனால அவரை கொலை செய்யணும்னு தீர்ப்பை கொடுத்துட்டு அவரை புடிச்சிட்டு வராங்க கொலை செய்யணும். அந்த டைம்ல கொலை செய்யறது எப்படின்னா, ஒரு ஊருக்கு வெளியே எல்லா கம்பத்துல கட்டி நெருப்பை கொளுத்தி விடுவாங்க. அது கொளுத்தி விடும் போது அவர் கூட்டு வராங்க. அவர் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் கூடிய ஒரு முன்னாடி ஒரு பெட்டி எடுத்துட்டு வராங்க, ஒரு கோல்டன் பெட்டி. அந்த பெட்டி அதுல ஒரு பெரிய பத்திரம் இருக்கு. என்ன பத்திரம் போட்டிருக்கு? ஊப்பர், நீ போதிச்சதெல்லாம் நீ பின் வாங்கிக்கிட்டு நான் போதிச்சது தப்பு அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டீன்னா முழுமையான மன்னிப்பு உனக்கு வழங்கப்படும். நீ அதை மன்னிப்பு வாங்கிட்டு நீ இந்த பத்திரத்தை வாங்கிட்டு போயிரு, யாருமே உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பத்திரம் வருது. அது முன்னாடி வருது. இவரும் வராரு, அவர் கொளுத்தணும்னு எடுத்துட்டு வரும்போது அவர் மனைவி, அவர் 7 பிள்ளைங்க அங்க நின்று அழுகுறாங்க. ஒரு ஊரு நிறைய கொளுத்த போறாங்க. அவருக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எந்த ஊர்ல ஆண்டவரை பத்தி அவர் போதிச்சாரோ அதே ஊர்ல அவர் என்ன வாயிலிருந்து போதிச்சாரோ அவருடைய ரத்தத்தினால அது முத்திரை கொடுத்துட்டு போற ஒரு சந்தோஷம் அவருக்கு. அவர் தைரியமா வராரு, என்னதான் நடக்கட்டும். ஆனா பிள்ளைங்க பாக்குறாரு, எப்படி இருக்கும் அவருக்கு. 7 பிள்ளைங்க, மனைவி அழுவுது, ரொம்ப அழுவுது.
பார்த்து அந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த பத்திரத்தை பாக்குறாங்க. அப்பா காண்டி அதை வாங்கி சைன் பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு. அவரு அந்த பக்கத்துல இருந்தவர் ஒருத்தர் கிங்ஸ்டன், அவர் சொல்றாரு, ஹூப்பர், ஐயோ வாழ்க்கைன்றது ரொம்ப இன்பம்பா, மரணம்ன்றது ரொம்ப கசப்பு, நீ ஏன் ஒரே ஒரு வாட்டி தான் சைன் போட்டு கொடுத்துற, அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணிக்க, ஒரே ஒரு வாட்டி சைன் பண்ணி கொடுத்துற அப்படின்னு அவர் கத்துறாரு. அவே வித் இட், தூக்கிட்டு போங்கடா, அதை என் கண்ணில் கூட காட்டாதீங்க, தூக்கிட்டு போங்கடா அப்படின்றாரு. எப்பா வாழ்க்கை இன்பம் மரணம் கசப்புன்றியே, நித்திய ஜீவன் வாழ்க்கை அதை விட இன்பம், நித்திய மரணம் அதை விட கசப்பு அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு, மனைவியே நம்ம பரலோகத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்காரு மனுஷன். அழுவுறாங்க அவங்க. எப்படி இருக்கும், மனதே உருகிற காட்சி. அதெல்லாம் படிச்சோன்னா பயங்கரமா இருக்கும். அவர் அவரை வச்சு அவர் கொளுத்துறாங்க. கொளுத்துறதுன்னா உடனே கொளுத்திட்டா நல்லா இருக்கும். அங்க கொளுத்துறதுன்னா நிறைய காத்து வர இடத்துலதான் வச்சு கொளுத்துவாங்க. அது அணைஞ்சு அணைஞ்சு போவோம், கொளுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி 3 வாட்டி அணைஞ்சிருச்சு பாவம். 3 வாட்டி அணைஞ்சிட்டு 3வது வாட்டி கொளுத்துறாங்க. அவர் திருப்பி அந்த டார்ச்சில தாங்க முடியாம ஒரு கையை அடிக்கிறாரு. பட்டன் கையே கீழே போய் உடைஞ்சிருச்சு. அந்த மாதிரி எரிஞ்சு அவர் செத்துட்டார். அவரு இந்த பலிபீடத்தின் கீழே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரத்த சாட்சி நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய கதைங்க இருக்குங்க, நிறைய கதைங்க. இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு மனசே உருகும். அப்படி ஒரு சாட்சி. இந்த சாட்சி அவர் மரித்தது கொடுமையா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது பெரிய ஒரு பலியா நம்ம பாக்குறோம். இத படிக்கிற நம்மள நம்ம கேட்டுக்கணும். நம்மளை பத்தி நம்ம என்ன நினைப்போம்? நம்ம இயேசுக்காக நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நம்மள நம்ம கேட்டுக்கணும். மரிக்கிறதுக்கு நம்ம ரெடியா? நான் என்ன கேட்டு பார்த்தேன். இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு ஒரு சூழ்நிலை வருது, இயேசுக்காக நான் மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா, சுவிசேஷத்துக்காக, தேவ வசனத்தின் நிமித்தமோ சுவிசேஷத்தின் நிமித்தமோ ரத்த சாட்சியா மரித்தவர்கள், நமக்காக பிரத்யேகமா மரித்த இயேசு, அவருக்காக நம்முடைய ரத்தத்தின் மூலமா சாட்சி கொடுக்க ரெடியா இருப்போம். நான் ஒருவேளை ஊப்பர் இடத்துல இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு மனுஷன், நான் முதல்ல போன வாரம் சொன்ன மாதிரி, ரொம்ப வருத்தப்பட்டாரா, என்ன என் தேசத்துக்காக கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு உயிர் தானே இருக்கு, ஜாஸ்தி உயிர் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார். அந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு இருக்கா? இயேசுக்காக மரிக்கிறதா? என்னங்க சொல்றீங்க, ஒரு உயிர் தானே இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய உயிர் இருந்தா நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நமக்கு வருதா? அதான் நம்ம கேட்கணும். எப்படி நம்ம தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்கிறது? ஒருவேளை நான் சொல்றேன் உண்மையா, ஒருவேளை வந்தாலும் வரலாம், வராதுன்னு நம்ம நினைக்க முடியாது இல்லைங்களா? திடீர்னு வந்தாலும் வந்துடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவோம்? உதாரணத்துக்கு இந்தோனேஷியால 2001 ஒரு காட்சி நடந்துச்சு. இப்ப கூட அந்த இதுல நடந்துச்சுன்னு போட்டிருக்கு, நைஜீரியால நடந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஒரு சர்ச் நடந்துட்டு இருக்கு. சர்ச் முடிந்து பாஸ்டர் பிரசங்கத்தை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்றாரு. 5 பேர் கன் எடுத்துட்டு வந்து உடனே பாஸ்டருக்கு நெத்தியில சுட்டாங்க. பாஸ்டர் அப்படியே கீழே இறந்துட்டாரு. அவங்க 5 பேரும் கண்ணை வச்சுட்டு பெரிய சர்ச் எல்லாரும் சுட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி சுட்டுட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி ஒரு காட்சி வந்துச்சுன்னா, அதுல ஒருத்தர் வந்து உடனே கீழே பெஞ்சு கீழே விழுந்துட்டு, ஆண்டவரே என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு உட்காந்து ஜெபம் பண்ணான். அதையும் எழுதியிருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ணாரா? நிறைய பேர் அப்படி செத்துட்டாங்க. ஒருவேளை லிங்கராஜபுரத்துல அப்படி ஆகுதுன்னு வச்சுக்குவோம். லிங்கராஜபுரத்துல அங்க எங்கேயோ 3 சபையில அப்படி சுட்டுட்டாங்க அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பி, அருமையான சகோதரர்களே, நம்ம இயேசு நாமத்துல கூடி வருகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆகவே நம்ம வீடுதோறும் ஜெபம் பண்ணிக்கலாம், இனிமே கொஞ்ச நாளைக்கு கூடி வர்றத நிக்க வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோமா? இல்ல, நான் கேக்குறேன், நம்மள மனசாட்சியை நம்ம கேட்டுக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் ஓய்வு நாள்ல. என் உயிரே போனாலும் அந்த நாள்ல நான் கூடி வர்றதுக்கு நிக்கவே வைக்க மாட்டேன். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா? இப்படித்தாங்க இருந்தாங்க அவங்க எல்லாம். பெரிய அநியாயம் பண்ணி எதிர்த்து நின்னெல்லாம் சாகலை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிய ஒரு அங்கிய போடுன்னு ஒருத்தர் சொன்னாரு. அங்கிய போடுறதுல என்ன இருக்கு? இல்ல அது போப்பு போட்ட அங்கி, அது இயேசு மாதிரி நான் பசங்க பண்ண முடியாதுன்றதுக்காக அங்கிய போடலன்னு பிடிச்சி அவனை எரிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் இயேசுக்காக கூடி வர்றது. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாள்ல நான் கூடி வர, அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கா? சின்ன சின்ன காரணங்களுக்கே நம்ம வர்றது இல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி கமிட்மெண்ட் நமக்கு இருக்கா தேவனுடைய வசனத்துக்கு? அதான் நம்ம பார்க்கணும்.
இல்ல நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் கன் எடுத்துட்டு வரான், கன் எடுத்துட்டு வந்து தலையில வைக்கிறான், வச்சுட்டு அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லி, ஏசு முகமது தான் கடவுள்னு சொல்லி, ஏசு கடவுள் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? இல்ல நம்ம பேசுறது யோசிச்சு பார்க்கணும், என்ன சொல்லுவான். எனக்கு தெரியல நான் என்ன சொல்லுவேன். நம்மளுக்கு ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி மறிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அது பைபிள்ல நம்ம மாயமாலத்தை எடுத்து நம்ம இப்ப தான் சொல்லிடலாங்க. நான் சொல்லிடுவேன் இயேசுதான் ஆண்டவர், எனக்கு கொன்னாலும் கொன்னு இப்ப சொல்லி பைபிள் நம்ம மாயமாலத்தை எடுத்து காமிச்சிருது. ஏன்னா பைபிள் எப்படி காட்டுதுன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரை கொடுக்கறது தான் மிகப்பெரிய தியாகம். மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தை நீ செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீன்னா, அதுக்கு கீழான அநேக தியாகங்களை வேதம் நமக்கு செய்ய சொல்லுது. அந்த தியாகத்தினுடைய தரமோ குணாதிசயம் நமக்கு என்ன சொல்லுது, அதை செய்வியா இல்லையானே காமிச்சிருது. புரியுதுங்களா உங்களுக்கு? மரணம் தான் பெரிய தியாகம் ஒரு மனுஷன் செய்யக்கூடியது. அதை நீ செய்வியா இல்லையான்றது இப்பவே பார்த்து சொல்லிடலாம். அதை செய்வியா இல்லையா எப்படி பார்த்து சொல்லலாம்? ரோமர் 12 போட்டிருக்கிறது, உங்களை ஜீவ பலியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னு போட்டிருக்கு. அப்படித்தான் செத்துதான் இருக்கணும்னு இல்ல. நீ இயேசுக்காக ஒருத்தன் சாவறதுக்கு ரெடியா இருக்கிறான்னா, இயேசுக்காக அவன் வாழ்றதுக்கும் ரெடியா இருக்கும். இல்லைங்களா? இயேசுக்காக நம்ம வாழுகிறோமா, அதுவே நமக்கு காமிக்கும் நம்மளுடைய கமிட்மெண்ட் தரம். ஒரு உதாரணம் சொல்ல போறேன். ஒருத்தர் ஒரு மக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அந்த மகளை எடுத்துட்டு போய் ஐசியூல போட்டிருக்கிறாங்க. மூக்குல, வாயில, கையில எல்லாம் பைப்பு ஓடுது, தலையெல்லாம் உடைஞ்சிருக்கு, இது கட்டிட்டு இருக்காங்க. அப்பா ஓடி வர்றார். ஓடி டாக்டர் என் மக இப்படி ஆயிடுச்சு டாக்டர், ஐயோ அவள் இடத்துல நான் செத்து இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் டாக்டர் கதறி அவர் அழுவுறார். அவன் மகளை பார்த்துட்டு எப்படி இருக்கும் அவர் அப்பாக்கு, பார்த்து அழுவுறார். அவ இடத்துல நான் செத்து இருந்தா நல்லா இருக்குமே அதனும் போது அவர் அந்த டாக்டர், ஐயோ நல்ல வேலை நீங்க அப்படி சொன்னீங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, உங்க மகளுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, அதனால நீங்க ஒரு கிட்னியை கொடுக்கணுமா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அவரு உடனே கிட்னிய எனக்கு டாக்டர் நான் ஒரு பெரிய ரன்னர், ரன்னிங் ரேஸ்ல நல்லா ஓடி 2 மேரத்தான் மெடல்லாம் வாங்கியிருக்கிறேன், இன்னும் 3வது ஓடணும்னு பாக்குறேன், ரன்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்னி எல்லாம் எடுத்துட்டோம்னா அது பண்ண முடியாதுங்களே டாக்டர் அப்படின்ற. ஐயோ சரி அப்படியா ஓகே அப்படின்ட்டு, அது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், நம்ம எலும்புக்கு பக்கத்துல இருக்கிற போன் மேரோ, அது செஞ்சோம்னா நமக்கு ஒரு 3-4 வாரம் எந்திரிக்க முடியாது, சரியாயிடும். அப்புறம் சரி அதாவது நீங்க பண்ணிக்க முடியுமா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், போன் மேரோ எல்லாம் போயிருக்கு, அது கொடுக்க முடியுமா? ஐயோ பிசினஸ் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு டாக்டர், நான் பிசினஸ்ல 3 வாரம் படுத்துட்டேன்னா நான் ஒண்ணுமே பிசினஸ் செய்ய முடியாது, அது எனக்கு கஷ்டம் தான் டாக்டர் அப்படின்றார். சரி போட்டு ரத்தம் தான் ரொம்ப போயிருக்கிறது, ரத்தமாவது உங்களால கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். ரத்தம், ஐயோ இந்த ரத்தத்து நீடெல்லாம் போட்டோம்னா, ஊசியெல்லாம் போட்டோம்னா இந்த HIV AIDS எல்லாம் வரும்ன்றாங்க, அது எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை டாக்டர் என்றார். இவரை பத்தி நம்ம என்ன சொல்றது? ஐயோ டாக்டர் என் மகளை பத்தி நான் செத்திருந்தா எவ்வளவோ நல்லா இருக்குமேன்னு கதற, எவ்வளவு ஒரு பொய்காரம், எவ்வளவு ஒரு மாயமாலமான மனுஷன் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்யறன்னு சொன்னவன் இந்த சின்ன சின்ன தியாகங்களே இயேசுக்காக செய்யாம இருக்கிறியே. நம்மளும் இயேசுகிட்ட இப்படித்தான் சொல்லிக்கிறது நிறைய டைம், ஆண்டவரே உனக்காக உயிரே கொடுத்துருவோன்னு. சின்ன சின்ன தியாகங்கள்லயே நம்மளுடைய பெரிய தியாகத்தினுடைய தரம் தெரிஞ்சிருது பாருங்களேன். இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம செய்யறது, இதுதான் நம்ம செய்யறது. அதோட உண்மையா இல்லாத நம்ம பாக்குறோம். இயேசுக்காக நான் உண்மையாவே சாகுவேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்காக உண்மையா வாழ்றோங்க. நமக்காக ஒருவேளை கண்ணை சுடுறவங்க இல்லாம இருக்கலாம், இயேசுக்காக நம்ம வாழ்றோமா அதை நம்ம கேட்டுக்கணும். அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். எப்படி இயேசுக்காக வாழ்றது? அவரே சொல்லி இருக்கிறார், என்னை ஒருவன் பின்பற்றணும்னா வர ரத்த சாட்சியம் மறிச்சா மாத்திரம் இல்ல, தன் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வரணும். எப்படி பின்பற்றி வர்றது? நான் பிராக்டிக்கலா சொல்றது யோசிச்சிருக்கேன் பாருங்களேன். நான் ஒருவேளை ரத்த சாட்சி சாவம் இருக்கலாம், இயேசுக்காக நான் என்ன தியாகத்தை நான் செய்யறேன், அதாங்க நம்ம யோசிக்கணும். என்ன தியாகத்தை செய்யறோம், என்ன தியாகத்தை செய்யறோம்? சபையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சபையினுடைய ஒத்துமைக்காகவும் சபையினுடைய ஐக்கியத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நான் என்ன தியாகத்தை செய்யறேன்? இயேசு சபையை நேசிக்கிறாரு, சபைக்காக தன் உயிரே கொடுத்திருக்கிறாருன்னா, முதலாவது அந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். நான் சபை மேல பாரம் இருக்கா? அந்த சபையில என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதில்லை, என்னை யாரும் புகழ்ந்து பேச வேண்டியதில்லை,
ஆனாலும் அந்த சபைக்கு நான் செய்வேன். அந்த சபையின் ஒத்துமைக்காக, அந்த சமாதான குறைவு இல்லாத இருக்கிறதுக்காக என்னுடைய பெருமையை கூட நான் முழுங்கிக்குவேன். அங்க யாருக்கும் ஒருத்தருக்கு விரோதமா நான் புறம் பேச மாட்டேன் அப்படின்னு நமக்கு இருக்கிறோமா? அந்த ஒத்துமையை நான் காத்துக்குவேன். யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமா? என்ன தியாகத்தை செய்யறோம் நம்ம யோசிச்சு பாருங்க. வீட்டுல வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, நீங்க பேசலாம், இயேசுவே எல்லாம், இயேசுக்காக உயிரே கொடுப்பேன். இயேசுக்காக நம்ம என்ன செய்யறோம்? என்ன தியாகத்தை செய்யறோம்? பிள்ளைகளே, கர்த்தர் நிமித்தமாக உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. அதுல தெரியுதா இயேசுக்காக நீங்க சாவுவீங்களா இல்லையான்னு? அதுல பார்த்து தெரிஞ்சுக்க. கர்த்தருக்காக உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாலிப இச்சைகளை தியாகம் செய்யறீங்களா? வாலிப இச்சைகள், வாலிப ஆசைகள் வருது, ஜபிக்க நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உலக சிற்றின்பங்களை தியாகம் செய்யறீங்களா? டிவி பாக்குறது, இதுல தியாகம் செய்யறீங்களா? அதை நீங்க யோசிச்சுக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லன்றமே. புருஷங்க இப்ப பாரு, புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை. அது ஒண்ணு சொல்லிருச்சு, இது ஒண்ணு சொல்லிருச்சு, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை. புருஷர்களே உங்க மனைவிகளை எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே இருங்க நான் போட்டிருக்கு. அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணும்? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ன மாதிரி. என்ன மாதிரி அன்பு கூர்னார்? அன்பு கூர்ந்து தன்னைத்தானே அந்த சபைக்காக ஒப்பு கொடுத்த மாதிரி. எந்த அளவுக்கு புருஷருங்க பெருமையை முழுங்கிக்கணும். நம்ம அவமானப்பட்டுட்டோம், அதை பேசிட்டாங்க, இதை பேசிட்டாங்க, எதிர்பேச்சு. அந்த அன்பு இருக்கிறதா? அதை இயேசுக்கு அந்த அன்பை வீட்டுல காட்டுறோமா? இயேசுக்காக வாழ்ந்து இதாங்க நம்ம செய்ய பார்க்கணும். வீட்டுல அந்த அன்பு இருக்கிறதா? இது நம்மள யாரும் அப்ரிஷியேட் தான் பண்ண மாட்டாங்க இதுக்காக. ஆனா தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும்னு ஏதாவது செய்யறோமா? நம்ம யோசிச்சுக்கணும். நம்மளுக்கு ரொம்ப விருப்பமான, நம்மள தாழ்த்துக்கிற பிசெட்டிங் சென்னுவாங்க, நம்மள தாக்குற பாவங்க. அது நமக்கு ஒருத்தருக்கு தெரியும் என்ன பாவம்னு. அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, இல்ல அதை போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறோமா நாளுக்கு நாள்? இதுதாங்க சிலுவை எடுத்துக்கிட்டு வாழ்றது, கிறிஸ்துக்காக வாழ்றது, காஸ்பலுக்காக. இயேசுடைய காஸ்பல பப்ளிக்ல யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வெக்கப்படாம சொல்றதுக்கு நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். வெக்கப்படுறோமா? இல்ல காலேஜ்லயும் இல்ல ஸ்கூல்லயும் வேலையிலயும் நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க, நம்மள இயேசுவை பத்தி பேசணும்னு நம்ம கூட யாரும் சேர மாட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லோருக்கூடயும் கும்பல்ல ஒன்னா நம்ம சேர்ந்துக்கிட்டு போறோமா? இயேசுக்காக வாழ்றதுன்னா இதான். ஒரு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு சிலுவையின் மூலமா போனாரு, அவரை பின்பற்றுகிற எத்தனையோ பக்திமான்க ரத்த சிந்தி ரத்த சாட்சியா கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் பரலோகத்துக்கு போனாங்க. நான் மாத்திரம் ஒரு நல்ல ரோஜா படுக்கையில படுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போனோம்னு நினைச்சேன்னா நான் ஒரு மனுஷனா அப்படின்றாரு. அவர் இப்படியே சொல்லி இருக்கிறார். இயேசு சிலுவையின் மூலமா பரலோகத்துக்கு போனார். எத்தனையோ பரிசுத்தவான்க ரத்தம் சிந்தி பரலோகத்துக்கு போனாங்க. நான் மாத்திரம் நல்லா படுக்கையில, ஏதோ எந்த படுக்கை, ரோஜா பூ போட்ட படுக்கையில அப்படியே பரலோகத்துக்கு போயிடணும்னா நான் ஒரு மனுஷனா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு போயம் ஒரு அம்மா எழுதி இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு போய் ஒரு மனுஷனை பார்த்து கேக்குறாங்க அந்த அம்மா, எங்கப்பா தழும்புகள்னா தெரியுதா? என்ன தழும்புகள்னா? மார்க், அடி வாங்கணும் மார்க் எங்கன்னு கேக்குறாங்க. எங்க தழும்புகள்? உன்னை காப்பாத்தின ஆண்டவருக்கு கையில பார்த்தா தழும்பு, கால்ல பார்த்தா தழும்பு, உடம்புல பார்த்தா தழும்புல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. நீ அவர் பின்னாடி வந்த எத்தனையோ பேர் எத்தனையோ தழும்பு, என்னல பாரு எத்தனையோ தழும்பு இருக்கிறது. ஒரு தழும்புகள் இல்லாத நீ பரலோகத்துக்கு வந்திருக்கிறன்னா எந்த அளவுக்கு நீ இயேசுவை பின்பற்றி இருப்ப? கேள்வியா கேக்குறான். உனக்கு இயேசு நாமத்துல தழும்புகளே இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு இயேசுவை நீ பின்பற்றி வந்திருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நான் என்னுடைய மனசாட்சி உறுத்துங்க. நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்காக? என்ன தியாகங்களை செய்யறோம்? என்னை பின்பற்றி தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு வரணும். அதுவே நம்ம செய்யாதவங்க எப்படிங்க ரத்த சாட்சியா மறிக்க போறோம்? தான் நம்ம கேட்டோம். இயேசுக்காக உண்மையா மறிக்கிறதா, இயேசுக்காக உண்மையா வாழ்ந்து காமிப்போம். முதலாவது பாடாவது. இரண்டாவது சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். இங்க ஜட்ஜ்மெண்ட் முடிவு வராது காரணம் அவர் என்ன சொல்றாரு? ஒரு தொகை வரணும், ஒரு நம்பர்ஸ் வரணும், அவங்க சாகணும், ரத்த சாட்சியா சாகணும்ன்றார். அப்பதான் முடிவு வரோன்றார். ஏன் ஆண்டவர் எல்லாரும் சாவடிச்சு ரத்த சாட்சியா சாவடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற எண்ணமா இல்ல? ஏன்னா தெரியுங்களா,
தேவனுடைய ராஜ்யம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். கடவுளுடைய சபையும் ராஜ்யமும் நம்ம சுகமா இருக்கும்போது வளர்றது இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்ப பாரு தேவனுடைய மக்களுடைய தியாகங்கள்னாலையும் சாவுனாலையும் தாங்க வளர்ந்தே இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் வளர்றது தேவ ஜனங்களுடைய தியாகங்கள் மூலமாகவும் அவங்களுடைய மரணத்தின் மூலமாகவும் ரத்த சாட்சியின் மூலமாகவும் தான் சபை வளர்ந்ததே சரித்திரத்துல. அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் பெருகிறது. அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு? மத்தேயு 24:14 எப்ப முடிவு வரும் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு பாருங்களேன். 24:14 போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். 24:14 சாரி லூக்கா. மத்தேயு 24:14 ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு. இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த ரெண்ட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இந்த பக்கம் எப்ப ஆண்டவரே முடிவு வரும்னா, சில தொகையில சாகணும்னு இருக்கு, அவங்க செத்த பிறகு முடிவு வரும்ன்றாரு. இந்த பக்கம் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் போய் பிரசங்கிக்கப்படணும், அப்போது முடிவு வரும். இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி தெரியுங்களா? நான் சொன்ன மாதிரி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், எல்லா ஜாதிகளுக்கு போகணும்னா அநேக பேரு ஒரு கமிட்டட் குரூப் வரணும். அவங்க உயிர் கூட போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவணும்னு உயிர் கொடுக்கிற ஒரு ஜாதி வரப்போகுது. அப்போ இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அந்த தொகை நிறைவேறும், அப்பதான் முடிவு வரும் அப்படின்றார். புரியுதுங்களா ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன்? இதுவரைக்கும் இயேசுவை பத்தி கேட்க கூடாத ஊருங்க, கேள்விப்படாத ஊருங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அது பிரசங்கிக்கப்படுவதற்காக ஒரு கூட்டம் வரப்போகிறது. அவங்க உயிரை கூட துச்சமா மதிக்குவாங்க, அதுக்காக ரொம்ப கமிட்டடா இருப்பாங்க, உயிரை கூட கொடுத்துட்டு வருவாங்க. அந்த கூட்டம் சேர்றதுக்கும் சுவிசேஷம் உலகம் முழுவதா பிரசங்கிக்கப்படும் போது முடிவு வரப்போகிறது. இந்த பாடம் நமக்கு என்ன கேட்க தெரியுங்களா? அந்த கூட்டம் இன்னுமே வரப்போகுதா, இல்ல நம்மள அந்த கூட்டம் இருக்கிறதா? நம்ம அந்த கூட்டம் அந்த ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறோமா? ஆண்டவருடைய சுவிசேஷ அந்த தீர்மானத்தை நம்ம அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா? ஆண்டவருடைய ராஜ்யம் இப்படித்தாங்க வளரும். நம்ம எல்லாம் தூங்கிட்டு நிம்மதியா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்து அப்படி போறதுனால வளராது. தேவனுடைய ஜனங்களுடைய தியாகங்கள்னாலையும் அவங்களுடைய சொல்ல போனா மரணத்தினாலையும், மரணானாலும் பரவாயில்லன்னு அப்படி வாழ்ந்து அப்படி மறிக்கிறவங்க மூலமா தான் தேவனுடைய ராஜ்யம் வளரும். இந்த பாடம் தான் கேக்குது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு நம்ம தியாகமானாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக நம்ம அப்படி வாழ போறோமா? நம்மளும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க போறோமா? இல்ல பூமியில் குடியிருக்கிறவர்கள் போல நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிக்க போறோமா? ரெண்டு தான் கேள்வி. ஒண்ணு, இப்படி இருக்கிறவங்க ஒரு ரத்த சாட்சியா மறிக்காம இருக்கலாம், அந்த பலிபீடத்துக்குள்ள போகாம இருக்கலாம், ஆனா இயேசுக்காக தியாகத்தோடு வாழ்ந்து முடிக்கிறவங்களா இருக்கலாம். இன்னொன்னு, பூமியில் குடியிருக்கிறவர்கள். இது ரெண்டுலதான் எந்த கூட்டத்துல நம்ம இருக்க போறோம்? அதை நம்ம சிந்திச்சு ஜெபம் செய்வோம்.